ஓகே. மார்ச் 24 சரியா? மார்ச் 24 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகே. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா? நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 5G சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? திருப்பி சொல்றேன். இந்த 5G சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட இனோவேஷன்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹேக்கத்தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 5G சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி இந்த 5G இந்த 5G டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட இனோவேஷன்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹேக்கத்தான் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. யார் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க தான் வந்து இந்த ஹேக்கத்தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஹேக்கத்தானோட பேர் பார்த்துக்கோங்க, 5G இனோவேஷன் ஹேக்கத்தான் 2026 அப்படின்றதான் அந்த ஹேக்கத்தானோட பேரு. இது எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா வந்து 2வது எடிஷன் சரியா? அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து எதர் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஏன்னா வந்து ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம், நீ எம்எஸ்எம்இயா இருக்கலாம், ஏன்னா வந்து இந்த இனோவேட்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம் பாத்தீங்களா? யாரா வேணா இருக்கலாம் சரியா? இந்தியாக்காரங்களா இருக்கணும், யாரா வேணா இருக்கலாம். இவங்க வந்து இந்த ஸ்டார்ட் அப்ல வந்து கலந்துக்கலாம், அதாவது இந்த ஹேக்கத்தான்ல வந்து கலந்துக்கலாம். ஒரு ஹேக்கத்தான்னா என்னன்னு தெரியுமில? லைக் வந்து ஒரு போட்டி மாதிரி இருக்கும். இதுல வந்து எந்த மாதிரி இருக்கு போட்டின்னு கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து ஒரு டெக்னாலஜி இந்த 5G சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி வந்து நீ வந்து ஆல்ரெடி ஒரு ஐடியா வந்து வச்சிருப்பியா? அந்த ஐடியா வந்து இங்க வந்து சப்மிட் வந்து பண்ணணும். நல்லா வச்சுக்கோங்க. இது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீ உன்னோட ஐடியா வந்து சப்மிட் வந்து பண்ணணும். அந்த சப்மிட் பண்ற பாத்தீங்களா அந்த ஐடியா வந்து எப்பக்குள்ள வந்து சப்மிட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மார்ச் 20 வந்து கடைசி டேட் வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏப்ரல் 17 சரியா? இதை நல்லா வச்சுக்கோங்க. உன்னோட ஐடியா வந்து ஏப்ரல் 17 வந்து சப்மிட் வந்து பண்ணிடணும். ஒன்ஸ் வந்து நீ வந்து சப்மிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஐடியா எல்லா ஐடியாவையும் வந்து பார்ப்பாங்க. அதுல எந்த ஐடியா வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பாத்தீங்களா? அந்த நல்லா இருக்க ஐடியா வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஐடியாவுக்கு வந்து ஒன்ஸ் வந்து நீ வந்து என்ன சொல்லியிருக்க, ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி தான் சொல்லியிருப்ப. இந்த மாதிரிலாம் வந்து என் ஐடியா இருக்கு அந்த மாதிரி தான் சொல்லியிருப்ப. அந்த ஐடியாவை செயல்முறைப்படுத்துறதுக்காக உனக்கு வந்து ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்கன்னு பாத்துக்கோங்க, 50 லட்ச ரூபா வந்து கொடுப்பாங்க சரியா? இந்த 50 லட்சத்தை யூஸ் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து அவங்களோட ஐடியா வந்து செயல்முறைக்கு வந்து கொண்டு வருவாங்க சரியா? லைக் வந்து நீ வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து செயல்முறைக்கு வந்து அந்த காசை வச்சு வந்து கொண்டு வந்துருவாங்க. ஒன்ஸ் கொண்டு வந்த பிறகு திருப்பி வந்து அந்த அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா? அதை வந்து பார்ப்பாங்க சரியா? உண்மையிலேயே வந்து இந்த இது வந்து மக்களுக்கு வந்து பயனா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து அவங்கள வந்து வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க சரியா? இந்த வின்னர் செலக்ட் பண்றாங்க பாத்தீங்களா? அது வந்து எப்போ வந்து ரிசல்ட் வந்து விடுவாங்கன்னா அக்டோபர் 1 வந்து ரிசல்ட் வந்து விடுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. 2வது வந்து 3 லட்ச ரூபா கொடுப்பாங்க. 3வது பிரைஸ்க்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஒரு ஹேக்கத்தான் நடத்துறாங்க. அந்த ஹேக்கத்தான் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தான் சொல்லிட்டேன். பேரு முக்கியம் சரியா? 5G இனோவேஷன் ஹேக்கத்தான் அப்படின்றதான் அந்த ஹேக்கத்தானோட பேரு. எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 2வது எடிஷன் அப்படின்றத சொல்ல தெரியணும். இந்த இனிஷியேட்டிவ்ல வந்து இந்த ஹேக்கத்தான் வந்து நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா 100 5G யூஸ் கேஸ் லேப் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும். அது கீழே தான் நடத்துறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து வின்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு வந்து நாங்க வந்து அவார்டு வந்து கொடுப்போம். எங்க வச்சு வந்து அவார்டு வந்து கொடுப்போம் கேட்டீங்கன்னா இந்தியன் மொபைல் காங்கிரஸ் நடக்கும் பாத்தீங்களா 2026, அங்க வச்சு நாங்க வந்து அவார்டு வந்து கொடுப்போம் அப்படின்றது வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வந்து விட்டுருப்பேன். என்னத்த விட்டுருப்பேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபைனலா வந்து ரிசல்ட் வந்து விடுறாங்க பாத்தீங்களா? அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு 25 பேருக்கு நல்லா வச்சுக்கோங்க, ஒரு 25 பேருக்கு அவனோட ஐடியா வந்து இந்த பேட்டன் ரைட்ஸ்ல வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா? அதுக்கான செலவுக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஒரு 25 பேருக்கு இந்த பேட்டன் ரைட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். வழங்குச்சா? ஒரு மாதிரி சொன்னேன் சொல்லிட்டு. ஓகே தான். ஓகே, அதுக்காச்சும் புரிய என்ன சொல்லிருங்க. அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பேங்க் சரியா? இந்த பேங்கோட பேர் பார்த்துக்கோங்க, சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்றத அந்த பேங்கோட பேரு. அந்த பேங்க்ல வந்து நான் எக்ஸிகியூட்டிவ் பார்ட் டைம் சேர்மனா வந்து ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. யாரை வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, ஜோசப் கட்டூர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க சரியா? இதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து இருந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கூரியன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இப்போ வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க சரியா? அதனால வந்து அந்த இடத்துக்கு வந்து ஜோசப் கட்டூர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து அவரோட டென்யூர் வந்து எத்தனை வருஷம்னு கேட்டீங்கன்னா 3 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து நான் எக்ஸிகியூட்டிவ் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து யாரும் வந்து போட்டிருப்பாங்கன்னா தாமஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க. இது எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா இதுவும் 3 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும்.
இந்த ஜோஸ் ஜோசப் சொன்னேன் பாத்தீங்களா, அவர் வந்து முன்னாடி வந்து ஆர்பிஐல வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பான். ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? சிம்பிளான விஷயம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு எக்ஸசைஸ். சரியா? எக்ஸசைஸ்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேர் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் கக்கார்ட் அப்படின்றது தான் அதோட பேர். திருப்பி சொல்றேன், எக்ஸசைஸ் கக்கார்ட் அப்படின்றது தான் அதோட பேரு. ஆக்சுவலா வந்து இது ஒரு நேவி எக்ஸசைஸ். சரியா? மல்டிலேட்டரல் நேவி எக்ஸசைஸ். அது என்ன மல்டிலேட்டர்னு கேட்டீங்கன்னா, இந்த மல்டி நேஷனல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏகப்பட்ட நேஷனல் வந்து கலந்துருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ஒரு நேவி எக்ஸசைஸ். சரியா? இதை வந்து யார் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து எப்ப இருந்து நடக்குது அப்படின்னு பாத்துக்கோங்க. 1993 இருந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்குது. ஒவ்வொரு 2 வருஷமும் இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்கும். எல்லா வருஷமும் ஆஸ்திரேலியால தான் நடக்கும். வேற என்ன இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 2026 நடக்குது பாத்தீங்களா, இதுல வந்து இந்தியா சார்பா வந்து யார் வந்து கலந்துக்கிறாங்கன்னா ஐஎன்எஸ் நீல்கிரி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கலந்துக்கிறாங்க. சரியா? இதுல வந்து மொத்தம் 2 விஷயம் இருக்கும். இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் 17A பத்தி பேசியிருப்பாங்க. அது என்னடா ப்ராஜெக்ட் 17Aன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்திருப்போம் நிறைய வாட்டி. ஆக்சுவலா வந்து இந்த ப்ராஜெக்ட் 17A என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம இந்தியன் நேவி இருப்பான் பாத்தீங்களா, இந்தியன் நேவி என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து எனக்கு வந்து போர்க்கப்பல் வந்து செஞ்சு தரணும். எத்தனை போர்க்கப்பல்னு கேட்டீங்கன்னா ஒரு 7 போர்க்கப்பல் வந்து செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி 2 பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஒன்னு வந்து கார்டன் ரீச் அப்படின்னு ஒருத்தவங்க, இன்னும் வந்து மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட். சரியா? மொத்தம் இந்த 2 பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க. என்பா கார்டனு நீ வந்து ஒரு 3 செஞ்சுட்டா, என்பா மசகானு நீ வந்து எனக்கு வந்து ஒரு 4 போர்க்கப்பல் செஞ்சுட்டா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆகஸ்ட் மாசம், ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் அந்த அப்பவே சொல்லியிருப்பான். சரியா? போன வருஷத்துல அதுல சொன்னதுக்காக என்ன பண்ணிருப்பான் வந்து இந்த மசகான் இருப்பான் பாத்தீங்களா, அதை வந்து மொத்தம் 4 செய்யணுமா, அதுல வந்து 3 வந்து ஆல்ரெடி செஞ்சு கொடுத்துருப்பான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஎன்எஸ் நீல்கிரி ஒண்ணு, ஐஎன்எஸ் உதயகிரி ஒண்ணு, ஐஎன்எஸ் தாரகிரி ஒண்ணு. சரியா? அதே மாதிரி வந்து இந்த கார்டன் வந்து 1 செஞ்சு கொடுத்துருப்பான். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஎன்எஸ் கிம்கிரி ஒண்ணு. சரியா? இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா வந்து இந்த மசகான் வந்து என்ன செஞ்சு கொடுத்துருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் தாரகிரியை வந்து செஞ்சு வந்து கொடுத்துருப்பான். இதை வந்து இப்ப வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எப்ப வந்து கொண்டு வராங்கன்னா ஏப்ரல் 3, 2026 வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே? 2 விஷயம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸசைஸ், 2வது வந்து ஒரு ஷிப்பை வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வராங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ். சரியா? இந்த சாம்பியன்ஷிப்போட பேர் பார்த்துக்கோங்க, வேர்ல்ட் இன்டோர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து எப்பல இருந்து நடக்குதுன்னா நல்லா வச்சுக்கோங்க, வேர்ல்டு இன்டோர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இது எப்பல இருந்து நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 1985 இருந்து நடக்குது. இதுவும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து நடக்கும். இதுல வந்து வேற என்ன நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இது வந்து 2026 நடக்க போகுது. திருப்பி சொல்றேன், 2026 வந்து நடக்க போகுது. 2026 வந்து எங்க வச்சு நடக்க போகுதுன்னா போலாந்துல டோரன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சரியா? அங்க வச்சுதான் நடக்க போகுது. ஓகேவா? இந்த போலாந்துல நடக்குது பாத்தீங்கன்னா 2026 எடிஷன். அதுல வந்து புதுசா வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ஈவெண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா 4x400 மீட்டர் மிக்ஸ்டு ரிலே. சரியா? அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து புதுசா வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இது வரைக்கும் என்ன சொன்னேன், 1985 இருந்து நடக்குது. 2026 வந்து இந்த மாதிரி வந்து போலாந்துல நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா. இந்த ஈவெண்ட்ல வந்து யார் வந்து சக்சஸ்ஃபுல் டீம்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் தான். சரியா? கிட்டத்தட்ட வந்து 270 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. இதுல வந்து 113 வந்து கோல்டு அப்படின்றதையும் அமைச்சுக்காங்க. இதெல்லாம் பேசிக். சரியா? இப்ப இந்த நியூஸ்குள்ள வந்துவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஓகே 2026 ஈவெண்ட் வந்து போலாந்துல நடக்க போகுது, அதெல்லாம் ஓகே. ஆனா வந்து இந்த 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே. அடுத்த ஈவெண்ட் வந்து 2028 வந்து நடக்கும். அந்த 2028 ஈவெண்ட் வந்து யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னா இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது. சரியா? இது வரைக்கும் வந்து 2020 வந்து 2026 வந்து 21வது எடிஷன். இந்த 22வது எடிஷன் வந்து யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னா இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. சரியா? 1985 வந்து நடக்குது. இது வரைக்கும் இந்தியா ஹோஸ்ட் பண்ணதே இல்ல. இந்த மாதிரி வந்து 2028 எடிஷன் வந்து நம்ம தான் ஹோஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஏசியன் கண்ட்ரிஸ் வந்து இந்த வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து ஹோஸ்ட் பண்ற 4வது கண்ட்ரி நம்ம தான். ஃபர்ஸ்ட் வந்து ஜப்பான் வந்து 1999, கத்தார் வந்து 2010, சைனா வந்து 2015 வந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியா வந்து 4வது கண்ட்ரியா வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்றத வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்போம். வழங்குச்சா? ஓகே, நான் சொல்றது புரிஞ்சிச்சு மட்டும் சொல்லுங்க. சரியா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து மாசம் மாசம் வந்து படிப்போம். சரியா? ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் அப்படின்றது படிப்போம். இந்த மாசத்துக்கு வந்து மென்ஸ்ல வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் இருந்த ஃபர்கான் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? அதே மாதிரி வந்து உமன்ஸ்ல வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அருந்ததி ரெட்டி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இவ்வளவு மட்டும் படிச்சுக்காங்க. இந்த ஃபர்கான் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருப்பாங்க.
இந்த மாதிரி T20 வேர்ல்டு கப் நடந்துச்சா, இந்த ஒரே எடிஷன்ல 2 செஞ்சுரி வந்து யாருமே அடிச்சது இல்ல. அவர் வந்து ஃபர்கான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க. அதையும் சொல்லியிருப்பான். ஓகேவா? வேற எதுவும் அதுல வேணும். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மோஸ்ட் ரன்ஸும் அவர் தான் அடிச்சிருப்பார். சூப்பர். சரியா? ம். ஆமா ஆமா, சூப்பர் சூப்பர். சரியா? அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து இது வரைக்கும் வந்து 10 எடிஷன் நடந்திருக்கா. அதுல வந்து மோஸ்டா வந்து அதிக ரன் வந்து யார் அடிச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஃபர்கான் தான் அடிச்சிருப்பாங்க. ஓகே. அதுக்கு அடுத்த நியூஸ் வந்துருங்க. அதுக்கு அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நியூஸ் புரியும் வந்து உங்களுக்கு வந்து எலெக்டட் கவர்மெண்ட் பர்சன் என்னன்னு தெரியணும். திருப்பி சொல்றேன், எலெக்டட் கவர்மெண்ட் பர்சன் என்னன்னு தெரியணும். ஒன்னும் இல்லைங்க, இந்த லைக் வந்து எப்படி சொல்றது, மக்களால வந்து இந்த தலைவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க பாத்தீங்களா. திருப்பி சொல்றேன், இந்த மக்கள் வந்து இந்த தலைவர்களை வந்து ஓட்டு போட்டு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து எலெக்டட் கவர்மெண்ட் பர்சன் சொல்லுவாங்க. விளங்குச்சா? இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இது புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்களேன். இது புரிஞ்சாதான் அந்த நியூஸ் புரியும். ஓகே. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஹெட் ஆஃப் எலெக்டட் கவர்மெண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னடா ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் எலெக்டட் கவர்மெண்ட் பர்சன்னா அதேதான், மக்கள் வந்து இந்த மாதிரி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க பாத்தீங்களா, அது வந்து இந்த சிஎம் பிஎம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து ஹெட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்தியால அதிக நாள் வந்து யார் வந்து எய்தர் சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்கும். இந்த ரெக்கார்டு வந்து யார் வந்து வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா சிக்கிமை சேர்ந்த ஒரு சிஎம் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பவன்குமார் சாம்லிங் அப்படின்றது அவங்களோட பேர். சரியா? கிட்டத்தட்ட வந்து 8930 நாள் வந்து இந்தியாவில வந்து அவங்க வந்து சிஎம் வந்து இருந்திருப்பாங்க. சரியா? இந்த ஹெட்டா வந்து இருந்திருப்பாங்க. லைக் வந்து இப்போ வந்து இந்த ரெக்கார்டை வந்து நம்ம மோடி வந்து பிரேக் பண்றாங்க. சரியா? அது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மோடி அப்படின்றவங்க வந்து 2001 இருந்து, நல்லா வச்சுக்கோங்க, 2001 இருந்து 2014 முடியும் வந்து குஜராத்ல வந்து சிஎம் வந்து இருந்திருப்பாங்க. சரியா? அதே மாதிரி வந்து 2014 இருந்து இப்போ முடியும் வந்து இந்தியாவோட பிஎம் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி கேட்டீங்கன்னா 8931 நாள் வந்து இது வரைக்கும் வந்து ஹெட்டா வந்து இருந்திருக்காங்க. இது வந்து இதுதான் அதிகம், இது வரைக்கும் வந்து யாருமே வந்து இவ்வளவு நாள் இருந்தது இல்ல அப்படின்னு ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து 2 ரெக்கார்டு அடிஷனலா ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குஜராத்ல வந்து அதிகமா வந்து யார் வந்து சிஎம் இருந்திருப்பாங்கன்னா அந்த 4 நாட்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அதிகமா வந்து யார் இருந்திருப்பாங்கன்னா அதுவும் மோடி தான். சரியா? அதே மாதிரி வந்து இந்தியாவோட பிஎம் வந்து அதிக நாள் வந்து யார் வந்து இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா நம்ம நேருஜி இருப்பாங்க. 2வது வந்து யார் இருந்திருப்பாங்கன்னா இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க. அந்த ரெக்கார்டையும் வந்து நம்ம மோடி வந்து பிரேக் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து இந்தியால அதிக நாள் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து யார் வந்து இருந்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேரு, செகண்ட் வந்து மோடி அப்படின்றது சொல்லணும். புரிஞ்சுச்சா நான் சொன்ன விஷயங்களாம்? எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தானே. ஓகே. குஜராத்ல சிஎம் வந்து அதிக நாள் வந்து மோடி இருந்திருக்காங்கன்னு சொன்னேன். ஒட்டுமொத்தமா யாருன்னு கேட்டீங்கன்னா சிஎம்ல அதுவும் இந்த சிக்கிமோட சிஎம் இருப்பாங்க பாத்தீங்களா, பவன்குமார், ஆல்ரெடி வந்ததா, பவன்குமார் சாம்லிங், அவங்க வந்து ஒட்டுமொத்தமா சிஎம்ல. சரியா? அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மேக்னெட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதோட பேர் பார்த்துக்கோங்க, NdFeB மேக்னெட்னு சொல்லுவாங்க. அது என்னடா NDன்னு கேட்டீங்கன்னா நியோ டைமியம். சரியா? நியோடிமியம் அல்லது நியோடைமியம் சொல்லுவாங்க. எஃப்இனா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அயன். சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி வந்து பீனா என்னன்னு கேட்டீங்கன்னா போரான். சரியா? இது இந்த மேக்னெட்டோட பேர் பார்த்துக்கோங்க, நியோடைமியம் அயன் போரான் மேக்னெட்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு மேக்னெட் தான். சரியா? நார்மல் மேக்னெட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? இதை வந்து வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இதை ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சரியா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம், இந்த விண்ட் டர்மின், அது என்ன சொல்லுவாங்க, விண்ட் டர்பைனு, அதுக்கப்புறம் வந்து இந்த போனு, லேப்டாப், ஸ்பீக்கர், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தையும் இந்த மேக்னெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த விஷயத்தை இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த மேக்னெட்டை வந்து தயாரிக்கணும், மேனுபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக புதுசா வந்து ஒரு பிளான்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. யார் வந்து பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து பண்ணியிருக்காங்க. எங்க வந்து இந்த பிளான்ட் வந்து வரப்போகுதுன்னா ஹைதராபாத்ல இன்டர்நேஷனல் அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்டாலஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கதான் வந்து இந்த நியூ பிளான்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? புதுசா ஒரு பிளான்ட் வந்து கொண்டு வராங்க, இந்த மேக்னெட்டை வந்து மேனுபேக்சர் பண்ணணும். அந்த பிளான்ட் எங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம், வேற எதுவும் அதுல இருக்காது. விளங்குச்சு தானே நான் சொன்னது? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த என்எம்டிசி பத்தி வந்து ரீசெண்டா வந்து படிச்சிருக்கோம். ஓகேவா? அதையும் நான் வச்சுக்கோங்க.
இந்த என்எம்டிசின்றவன் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அயன் ஓர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதை ப்ரொடியூஸ் பண்ற இந்தியாவோட லார்ஜஸ்ட் அயன் ஓர் ப்ரொடியூசர் வந்து இந்த என்எம்டிசி கம்பெனி தான். வந்து ஆல்ரெடி வந்து ஷெட்யூல் ஏல நவரத்னா கேட்டகரி கீழே வந்து இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த என்எம்டிசில வந்து டைரக்டரா வந்து ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பர்சனல் டைரக்டரா வந்து ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. யாரை வந்து பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்காங்க, ஒரு பேர் அங்க இருக்கு, கிருஷ்ணகுமார் தாகூர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்து யார் இருந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரியதர்ஷினி கடம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு நம்ம இப்ப வந்து கிருஷ்ணகுமார் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. ஓகே தானே. வேற என்ன இவரை பத்தி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஓகே இப்ப வந்து இங்க வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எங்க இருந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ல டைரக்டரா வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். வழங்குச்சா. இது கூட இதுக்கு முன்னாடி வந்து இந்த என்எம்டிசி வந்து எங்க படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு வருஷத்துல வந்து இத்தனை மில்லியன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதே இல்ல. அவங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இதுதான். இதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 2 ஸ்கீமை பத்தி பேசியிருப்பாங்க. சரியா. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் 2.0 அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எப்படி சொல்றது, இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இல்லைன்னா வந்து சின்ன சின்ன ஷாப் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து லோன் வந்து பேங்க்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. சரியா. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து லோன் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைக்கப்பெறாதுல, அவங்களுக்கும் ஈஸியா வந்து லோன் கிடைக்கப்பெறணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கங்க, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் 2.0 அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. எப்படி வந்து இந்த ஸ்கீம் வந்து செயல்படும் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் இருப்பாங்க பாத்தீங்களா, பேங்க் வந்து லோனை வந்து யார் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. இந்த என்பிஎஃப்சி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க பாத்துக்காங்க, பேங்க்காரங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து இந்த சின்ன கடைகளுக்கு, இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவன் வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. அதுக்கடுத்த விஷயம் என்ன நடக்கும்னா, ஒருவேளை இந்த லோன் வந்து வாங்கிட்டு அந்த சின்ன கடைக்காரங்களால வந்து கட்ட முடியலன்னா, இந்த ஸ்கீம் கீழே வந்து வாங்கிருப்பாங்க பாத்தீங்களா, கட்ட முடியலன்னா வந்து யார் வந்து ரீபே பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட்னு ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ரீபே வந்து பண்ணுவாங்க. எப்படி வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவன் வாங்கியிருக்க லோன்ல நீ நல்லா வச்சுக்கோங்க, இந்த மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டியூஷன் எல்லாம் தான் லோன் தருவாங்க. அந்த கொடுத்த மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டியூஷன் வந்து அவனோட கேபிட்டல பொறுத்து வந்து 3 வந்து பிரிப்பாங்க. ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு பிரிப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து லோன் வந்து வாங்கி கட்ட முடியலன்னா, அது வந்து ஒருவேளை வந்து ஸ்மால் மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்னா அவன் வாங்கின லோன்ல 80% வந்து இந்த கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் வந்து கொடுப்பாங்க. சரியா. அதே இது மீடியமா இருந்தாங்கன்னா 75% வந்து கொடுப்பாங்க. அதே இது லார்ஜா இருந்ததுன்னா 70% வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. விளங்குச்சா எப்படி வளர்ச்சின்றது சொன்னேன், புரிஞ்சுச்சா. ஓகே. வேற என்ன இதுல நீ தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பேங்க் தானே லோன் தருவான்னு சொன்னேன். எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து தருவான்னு கேட்டீங்கன்னா அவனோட பெஞ்ச் மார்க் ரேட் ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, நார்மலா ஒரு ரேட் ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 2% அதிகமா. இப்போ நார்மலா ஒரு 6% இருக்குன்னா ஒரு 8% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து அவன் வந்து கொடுப்பாங்க. இது முதல் விஷயம். அடுத்து வந்து இந்த மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் வந்து அந்த சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து லோன் தருவாங்க பாத்தீங்களா, அது எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து இப்போ வந்து ஒரு மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அவன் கடந்த 6 மாசமா வந்து லோன் தரதுல ஒரு இப்போ வந்து கடந்த 6 மாசமா ஆவரேஜா வந்து ஒரு 10% லோனா தரான்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு கொடுக்குறப்ப எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு % கம்மியா. சரியா. 10ல இருந்து 1 9% லோன் வச்சு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. அவன் கட்ட முடியலன்னா இவங்க கட்டணும் அப்படிதானே. இன்சூரன்ஸ் மாதிரி தானே. இன்சூரன்ஸ் என்ன, கண்டிப்பா வந்து பிரீமியம் கட்டணுமா, அந்த மாதிரி வந்து கேட்கலையா. எது முடி கேட்டுச்சு, எது முடி கேட்கல, எங்க புரியல. நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுதா. கொஞ்சம் கொஞ்சம் பதில் மட்டும் சொல்லுங்களேன். புரியலன்னா புரியல, புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சு. எங்க புரியலம்மா. மேம் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு டீ கடை வந்து ஒருத்தவங்க வந்து வச்சிருக்காங்க. சரியா. ஹெச் அப்படின்னு ஒரு டீ கடை வந்து வச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு அந்த கடையை வந்து பெருசுப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. சரியா. இப்போ வந்து பேங்க்ல போய் லோன் வந்து கேட்டாங்கன்னா அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. சரி, நீ வச்சிருக்கதே டீ கடை, நீ இத்தனை கோடியில வந்து லோன் கேட்கற, நீ திருப்பி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்ற ஒரு டவுட் அவனுக்கு இருக்கும். அதனால வந்து மோஸ்ட்லி வந்து பேங்க் வந்து கொடுக்க மாட்டாங்க.
இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்ப என்ன பண்றாங்கன்னா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா, இது என்ன சொல்றான்னா, என் பேங்க் நம்பி நீ வந்து லோனை கொடு, ஒருவேளை அவன் கொடுக்க முடியலன்னா நான் கேரண்டி, நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். இது எப்படி வேலை செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் வந்து இந்த மைக்ரோ பினான்ஸ் இந்த என்பிஎஃப்சி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கையில வந்து லோனை வந்து கொடுத்துருவாங்க. இந்த என்பிஎஃப்சி காரன் வந்து இந்த சின்ன சின்ன இந்த டீ கடை ஒன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த லோனை வந்து கொடுப்பாங்க. சரியா, இந்த கொடுக்கறது வந்து எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து மைக்ரோ பினான்ஸ் காரே எக்ஸுக்கு வந்து லோன் கொடுக்குறான்னா, ஒருவேளை அவனால கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மைக்ரோ பினான்ஸ் வந்து அந்த மைக்ரோ பினான்ஸ்க்கு வந்து யார் வந்து காசு தருவான்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, அவன் வந்து அவன் கட்ட முடியாது. இப்ப வந்து ஒரு லட்ச ரூபாய் லோன் வந்து வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுல 80,000 ரூபாய் வந்து அவன் வந்து கொடுத்துருவாங்க. புரிஞ்சுச்சா எப்படி வேலை செய்யறது? அவனுக்கு நம்பி லோனை கொடு, கட்டலே முடியலன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து கேரண்டி. அந்த மாதிரி இருக்க ஒரு ஸ்கீம் தான் அந்த ஸ்கீம். சரியா, இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தானே. அதாவது நீ அவன் கட்டிடுவான், கட்ட முடியலன்னா வந்து நான் வந்து அதை வந்து கட்டுறேன் அந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா. இன்சூரன்ஸ் தான் வந்து கண்டிப்பா வந்து பிரீமியம் கட்டணுமா, அந்த மாதிரி வந்து இந்த மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து எவ்வளவு வந்து பிரீமியம் கட்டணும்னா, மொத்தம் வந்து 0.5% வந்து பிரீமியம் கட்டணும் ஒரு வருஷத்துக்கு. அவன் வந்து எவ்வளவு லோன் கொடுக்குறானோ அதுல வந்து ஒரு 0.5% வந்து பிரீமியம் வந்து கட்டணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். வழங்குச்சா மத்த ஆளுக்கலாம்? இல்ல வேற என்ன நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, மொத்தம் வந்து எத்தனை கோடி இந்த ஸ்கீம் கீழ வந்து எத்தனை கோடி லோன் தர போறாங்க, 20,000 கோடி வந்து தர போறாங்க. சரியா, 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து ஜூன் 30 முடி இருக்கும், இல்லைன்னா வந்து 20,000 கோடி வந்து எப்ப வந்து கொடுத்து முடிப்பாங்க பாத்தீங்களா, அப்போ முடி வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கும். ரெண்டுல வந்து எந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நடக்குதோ அது முடி வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து 36 லட்சம் பீப்புளுக்கு இந்த சின்ன சின்ன கடை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நாங்க வந்து தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, அதான் அந்த என்பிஎஃப்சி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த என்பிஎஃப்சியோட கேபிட்டலை பொறுத்து வந்து 3 வந்து பிரிப்பாங்க. அது வந்து சின்ன என்பிஎஃப்சியா, மீடியம் என்பிஎஃப்சியா, லார்ஜ் மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனா, அந்த மாதிரி வந்து 3 வந்து பிரிப்பாங்க. நீ வந்து வாங்குற கடன் வந்து சின்ன மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபா வாங்கியிருக்க கட்ட முடியலன்னா அவனுக்கு வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து லாஸ் கவரேஜ் வந்து கொடுப்பானா, 80%, அதாவது 80,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. நீ வந்து பெரிய லார்ஜ்ல வந்து வாங்கிட்டேன்னா அவனுக்கு வந்து ஒரு 70,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. வழங்குச்சா? வேற எதுவும் அதுல இருக்காது. சூப்பர். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம அஸ்வினேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு 3 இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த கிரியேட்டிவ் எக்கனாமின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ், இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த எக்கனாமியை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அஸ்வினேஷன் வந்து 3 விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அது என்னென்ன ஏது அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நேஷனல் ஏஐ ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு விஷயம். திருப்பி சொல்றேன், நேஷனல் ஏஐ ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டரே எடுத்துக்காங்க, யூடியூப் ஸ்கிரிப்டையோ, கண்டென்ட்டையோ, தம்ப்நெயிலையோ எல்லாமே வந்து இப்ப வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் வந்து பண்றாங்க. சரியா, அதுல வந்து ஏஐ வந்து முக்கிய பங்காற்றுதா, அதனால என்ன பண்றாங்க வந்து, இந்த ப்ரோக்ராம் கீழே மக்களுக்கு வந்து ஏஐன்னா என்ன, சரியா, அதை எப்படி யூஸ் பண்றலாம், அதை யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இனிஷியேட்டிவ் கீழ வந்து சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவோட பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் ஏஐ ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ். சரியா, இது வந்து 2 ஃபேஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எப்போ நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மார்ச்ல இருந்து ஜூன் முடியும். திருப்பி சொல்றேன், மார்ச்ல இருந்து ஜூன் முடியும். சரியா, செகண்ட் ஃபேஸ் வந்து எப்போ நடக்குதுன்னா ஜூலைல இருந்து டிசம்பர் முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து என்ன சொல்லி தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏஐனா என்ன, அதுல எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், கரெக்டா வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சொல்லி தருவாங்க. 2வது ஃபேஸ்ல என்ன சொல்லி தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து, அதை யூஸ் பண்ணி வந்து எப்படி எல்லாம் இந்த யூடியூப் வீடியோ எல்லாம் கிரியேட் பண்றது, எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்றது, லைக் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த ஃபேஸ்புக்ல வந்து சொல்லி தருவாங்க. இது ஒரு விஷயம். சரியா, 2வது இனிஷியேட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மை வேவ்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம். சரியா, ஆக்சுவலா வந்து இதுவும் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து மை வேவ்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த மை வேவ்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது 2வது விஷயம். சரியா, அடுத்து வந்து எப்படி வந்து நீ யூடியூப்ல வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ற, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிக்கலாம். சரியா, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மைவேட்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த டிடி டிஷ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அப்டேட் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அது என்னடா அப்டேட்னு கேட்டீங்கன்னா வந்து நார்மலா நீங்க வந்து ஏர்டெலோ வேற என்ன டிஷ் இருக்கு, சன் டிஷோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து காட்டும். என்ன காட்டுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி 7:30 வந்து இந்த சீரியல் வரும்,
8 மணிக்கு இந்த சீரியல் வரும், 9 மணிக்கு வந்து இது இப்போ இந்த படம் வரும் அப்படின்றது வந்து முன்னாடியே வந்து காட்டுமா. அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து இந்த டிடி டிஸ்லயும் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சொன்னேன் பாத்தீங்களா, அதோட டெக்னிக்கல் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா இபிஜின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் ப்ரோக்ராம் கேட். சரியா, இப்போ வந்து காலையில நான் உட்காந்துருக்கேன், இந்த மாதிரி நைட்டு 9 மணிக்கு என்ன நடக்க போகுது, எந்த ப்ரோக்ராம் வந்து வருது அப்படின்றது வந்து இனிமே வந்து நீ இந்த டிடி டிஸ்லயும் வந்து பாத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் வந்து 3 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ஏஐ ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மைவேல்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிடிடிஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணிருப்பாங்க. வழங்குச்சா? ஓகே, இதுல வேற என்ன படிக்கணும்? ஓகே, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அடுத்து போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நேஷனல் ஏஐ ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ் இருக்கும் பாத்தீங்களா, இது யார் யாரு கூட சேர்ந்து வந்து கொண்டு வராங்கன்னா கூகுள் கூடயும் யூடியூப் கூடயும் சேர்ந்து வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, நான் அண்டர்லைன் பண்றதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. சரியா, நான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஒருவேளை வந்து மறந்துட்டு போயிட்டேன்னா வந்து பாத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 100% படிக்கிறேன்னா அதுல சொல்றது வந்து 80% தான் சொல்லுவேன். மிச்சம் 20% நீங்க பாத்துக்கோங்க, அந்த ஃப்ளோல வர்றதுதான். ஓகே. ஓகே, அவ்வளவுதான் இருக்கும் அதுல. அதுக்கடுத்த விஷயம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸோட பேர் பார்த்துக்கோங்க, குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் அப்படின்றத இந்த இண்டெக்ஸோட பேர். சரியா, அது என்னதான் இண்டெக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இது ஒரு ரிப்போர்ட் மாதிரி. சரியா, இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுவாங்க வந்து மொத்தம் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து 163 கண்ட்ரீஸ்ல வந்து எடுத்திருப்பாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கண்ட்ரீஸ்ல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதாவது டெரரிஸ்டால எந்த கண்ட்ரிஸ் வந்து அதிகமா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, எந்த கண்ட்ரிஸ் வந்து கம்மியா அஃபெக்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்றதா வந்து இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த ரிப்போர்ட் வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படின்னு சேர்ந்து ஆஸ்திரேலியா சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கும். ஆஸ்திரேலியால சிட்னில வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து இருக்கும். அவன் தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்ல வந்து அப்படி என்னதான் சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க, குளோபல் லெவல்ல இந்த டெரரிசம் நடக்கும் பாத்தீங்களா, இந்த டெரரிசத்தால இறப்பாங்க பாத்தீங்களா, அந்த இறக்குறவங்க எண்ணிக்கை வந்து 28% வந்து குறைஞ்சிருக்கான். சரியா, 2026 படி. அதே மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, அந்த அட்டாக் நடக்கும் பாத்தீங்களா, டெத் வந்து 28%. அட்டாக் வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா 22% வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குளோபல் லெவல்ல. இண்டிவிஜுவலா பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா எந்த கண்ட்ரி வந்து அதிகமா வந்து இந்த டெரரிஸ்டால வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்காங்க. சரியா, எவ்வளவு ஸ்கோர்னா வந்து 8.574. இந்த ஸ்கோர் வந்து 0 வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரில வந்து டெரரிஸ்ட் வந்தால எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்றது அர்த்தம். இந்தியா வந்து இதுல வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும் கேட்டீங்கன்னா 13வது இடத்துல இருக்கும். போன வாட்டி வந்து 14வது இடத்துல இருந்துச்சு, இந்த வாட்டி வந்து 13வது இடத்துல இருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்தியாவோட ஸ்கோர் வந்து 6.428. ஓகேவா, இந்த மாதிரி ஸ்கோர் எல்லாம் போடுறாங்க, இந்த ரேங்கிங் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, அது எதை பேஸ் பண்ணி போடுவாங்கன்னா மொத்தம் வந்து 4 பேராமீட்டர் இருக்கும். சரியா, அதாவது அந்த இப்போ வந்து ஒரு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருஷத்துல அந்த ஊர்ல அந்த கண்ட்ரில வந்து எவ்வளவு அட்டாக் நடந்திருக்கு டெரரிசத்தால, எவ்வளவு பேர் வந்து இறந்திருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து இந்த ஹாஸ்டேஜ் இந்த பனை கைதியா வந்து பிடிச்சிட்டு வந்து போவாங்க பாத்தீங்களா, எத்தனை பேர் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரேங்கிங் வந்து போடுவாங்க. வழங்குச்சா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, நம்ம நித்தியோக்கு இருக்காங்க பாத்தீங்களா, நித்தியோக்கு வந்து ஒரு அந்த நிமிஷம் தானே, ஒரே நிமிஷம், தேங்காய் நின்றுச்சு. ஓகே. ஆ 12வது நியூஸ். சரியா, 12வது நியூஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா நித்தியோக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்காங்க, ரியலைசிங் ரியலைசிங் த எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் இந்தியா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்றத இந்த ரிப்போர்ட்டோட பேர். ஒன்றும் இல்லைங்க, இதுல வந்து 2 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, எக்யூப்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் உங்களுக்கு தெரியுங்களா, லைக் வந்து ஒரு கிரிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் பேட்டு பாலு ஸ்டம்ப். அதே இது ஃபுட்பால் வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபுட்பால் பாலு, பேட்மிண்டன்ல வந்து அந்த ராக்கெட்டு இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதான் வந்து எக்யூப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது நல்லா தெரியும். அது என்னடா ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்ல வந்து என்னென்ன வரும்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து அப்பரல், அந்த அவங்க போடுவாங்க பாத்தீங்களா இந்த ஜெர்சி, இந்த கிளாத்தஸ், ஷார்ட்ஸ், இதெல்லாம் வந்து அப்பரல் கீழே வந்து வந்துடும். சரியா, ஆக்சசரிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்ன அவங்க சில பல வாட்ச் எல்லாம் கட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, ரெஸ்ட் பேண்ட் மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா,
அதாவது எக்யூப்மெண்ட், அப்பரல், ஆக்சசரிஸ் இது மூணுமே வந்து ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்குள்ள வந்து வந்துரும். புரிஞ்சுச்சா? ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்னா என்னன்னு? இந்த ஸ்போர்ட்ஸ்ல யூஸ் பண்ற பிசிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி தான் வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து குளோபல் லெவல்ல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் குட்டுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 700 பில்லியன் இருக்கான். இதை வந்து 2036 வந்து 1 ட்ரில்லியன் வந்து ஆயிரும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது வந்து குளோபல் லெவல்ல. சரியா? அதே இது இந்தியால வந்து எவ்வளவு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் குட் மார்க்கெட் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 2.5 பில்லியன். நல்லா நான் வச்சுக்கோங்க, 2.5 பில்லியன். ஓகேவா? இது வந்து ஸ்போர்ட்ஸ் குட்டுக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்யூப்மெண்ட்டுக்கு. எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து குளோபல் லெவல்ல வந்து எவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 140 பில்லியன் வந்து இருக்கும். இது வந்து 2036 வந்து 283,000. சரியா? அதே இது இந்தியால வந்து எத்தனை பில்லியன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து வெறும் 0.5 பில்லியன் தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து ரெண்டாவது விஷயம். சரியா? அடுத்து மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த எக்ஸ்போர்ட்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், அந்த எக்ஸ்போர்ட் பண்றது வந்து எவ்வளவு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா இந்தியால 275 மில்லியன் வந்து பண்றாங்க. மொத்தம் நடக்கிற குளோபல் எக்ஸ்போர்ட்ல வெறும் 0.5% தான் வந்து இந்தியால வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க. இந்த எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா, இதோட எண்ணிக்கையை வந்து 0.5%ல இருந்து 11% வந்து நம்ம வந்து கூட்டோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எப்ப வந்து கூட்ட போறாங்கன்னா 2036 வந்து கூட்ட போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். விளங்குச்சா? எல்லாமே டேட்டாவா தான் இருக்கும். கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில வந்து அதிகமா வந்து எங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க கேட்டீங்கன்னா பஞ்சாப்ல வந்து ஜலந்தர் அப்படின்ற ஒரு இடத்துலயும், யூபில வந்து மீரூட் அப்படின்ற ஒரு இடத்துலயும் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகே, கடைசியா அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேரும் வந்து எம்ஐ சென்ட் பண்ணிருப்பாங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவும் அதே மாதிரி வந்து பாஸ்கராச்சாரியா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து எம்ஐ வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக இவங்க வந்து எம்ஐ வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லைக் எப்படி சொல்றது, இந்த ஃபாரஸ்ட், இந்த வைல்ட் லைஃப் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும். எப்படி வந்து பாதுகாக்கணும்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஏகப்பட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் வந்துச்சு. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஃபாரஸ்ட, இந்த வைல்ட் லைஃப் எல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர் வந்து சைன் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவும் பாஸ்கராச்சாரியா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இவங்க 2 பேர் தான் வந்து சைன் பண்ணிருக்காங்க. வேற என்ன இதுல நீங்க பாக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து எப்ப வச்சு வந்து இந்த எம்ஓ வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. சரியா? அவனோட 90வது மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அப்பதான் வந்து இந்த எம்ஓ வந்து சைன் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் சொன்னேன் பாத்தீங்களா, அவன் வந்து எந்த ஆர்டிகிள் வந்து வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும். அது எப்பன்னு பாத்துக்காங்க 1972, அதாவது 1972 அப்படின்றத சொல்ல தெரியணும். வணங்கு சார். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவும் பூட்டான் வந்து ஒரு 3 எம்ஓ வந்து சைன் பண்ணிருப்பாங்க ஒரு 3 விஷயத்துக்காக. சரியா? யார் யாருன்னு பாத்துக்கோங்க, இந்தியாவும் பூட்டானும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த போஸ்டல் சர்வீஸ் தான் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியா போஸ்டும் பூட்டான் போஸ்டும் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. திருப்பி சொல்றேன், இந்தியா போஸ்டும் பூட்டான் போஸ்டும் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட போஸ்டல் சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மணி டிரான்ஸ்பர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக வந்து சைன் பண்ணி மொத்தம் வந்து 3 விஷயம் சொன்னேன். இந்தியாவும் பூட்டானும் சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக வந்து இந்த எம்ஓ வந்து சைன் பண்றாங்கன்னா மொத்தம் ஒரு 3 விஷயத்துக்காக. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த போஸ்டல், ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மணி டிரான்ஸ்பர். அது என்னடா மணி டிரான்ஸ்பர்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால இருந்து, அதாவது இந்தியா யூபிஐ வழியா வந்து பூட்டான்ல வந்து காசு வந்து அனுப்புறது. அதே இது பூட்டான் யூபிஐ வழியா வந்து இந்தியாவுக்கு வந்து காசு வந்து அனுப்புறது. சரியா? இது ஒரு டெக்னிக்கல் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா யூபிஐ கிராஸ் பார்டர் ரெமிட்டன்ஸ் சர்வீஸ். இதுக்காகவும் ரெண்டாவது விஷயம். இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட டெக்னாலஜி, லைக் வந்து இந்த டிஜிபின் எல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து வந்திருக்கா, இந்த டிஜிபின் இந்த மாதிரி இருக்க இந்தியாவோட டெக்னாலஜியை வந்து அவனுக்கும் ஷேர் பண்ணணும், அவன் ஊர்லயும் வந்து வளர்த்து விடணும் அப்படின்றதுக்காகவும் இந்த எம்ஓ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் 3 விஷயத்துக்காக சைன் பண்ணிருப்பாங்க. ஒன்னு டெக்னாலஜியை வந்து வளர்த்து விடணும், மணி டிரான்ஸ்பர், மூணாவது வந்து போஸ்டல் சர்வீஸ்க்காக. அதுக்கப்புறம் வந்து யூஎன் பிரெஞ்சு லாங்குவேஜ் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா March 20. அதனால வச்சுக்கோங்க, பிரெஞ்சு லாங்குவேஜ் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா March 20. சரியா? இதுக்கப்புறம் வந்து வரிசையா வந்து படிப்போம். ஏப்ரல் வந்து சைனீஸ், இங்கிலீஷ் இந்த மாதிரி வரிசையா வந்து வரும். இதையும் நான் வச்சுக்கோங்க. March 20 வந்து யூஎன் வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ் டே. இது வந்து என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து பிரெஞ்சை வந்து 23 கண்ட்ரீஸ்ல வந்து அபிஷியலா வந்து வச்சிருக்காங்க. அபிஷியல் லாங்குவேஜா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 321 மில்லியன்ஸ் பீப்புள் வந்து பிரெஞ்சை வந்து பேசுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 21 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு ஒரு டேவை வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்ச் 21 வந்து வேர்ல்டு பொயட்ரி டேவை வந்து அப்சர்வ் பண்றாங்க. இந்த தீம் கிலன்னு பாத்துக்காங்க பொயட்ரி ஆஸ் எ பிரிட்ஜ் ஃபார் பீஸ் அண்ட் இன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு தீம் கில. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி நம்ம ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம், நவ்ரூஸ் அப்படின்னு. சரியா, லைக் வந்து நம்ம ஊர்ல வந்து எப்படி வந்து இந்த நியூ இயர் எல்லாம் செலிப்ரேட் பண்றோம், அதே மாதிரி வந்து இந்த ஈரான் தானே என்ன படிச்சோம், எந்தெந்த கண்ட்ரி, இந்த சென்ட்ரல் ஏசியா, ஈரான் தான் நினைக்கிறேன், ஈரான் சென்ட்ரல் ஏசியா இந்த மாதிரி இருக்க கண்ட்ரிஸ். சரியா, அந்த கண்ட்ரிஸ்ல என்ன பண்ணுவாங்க வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அந்த சீசன் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அதை பேர் பார்த்துக்காங்க நவ்ரூஸ் அப்படின்றது அதோட பேரு. அதுக்காக வந்து ஒரு டே வந்து கொண்டாடுறாங்க, அப்சர்வ் பண்றாங்க. அந்த டே வந்து பாத்துக்காங்க மார்ச் 21 யூஎன் இன்டர்நேஷனல் நவ்ரூஸ் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடர் வந்து போட்டிருப்பாங்க. யாரை போட்டிருக்காங்கன்னு பாத்துக்காங்க ரவீந்திர ஜடேஜா. சரியா, எந்த பேங்க்குன்னு பாத்துக்காங்க சிட்டி யூனியன் பேங்க் வந்து பிராண்ட் அம்பாசிடர் வந்து போட்டிருப்பாங்க. கடைசியா வந்து ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க, அவங்களோட பேர் பாத்துக்காங்க சக் ஹாரிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஆக்டர். சரியா, ஒரு காலிவுட் ஆக்டர். அவங்க வந்து இப்ப வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சு.